கூட்டிட்டே வரணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் மீசானுடைய அந்த தராசை இடத்துல காட்டு அப்படின்னா அல்லாஹ் என்ன செஞ்சான், மீசானுடைய தராசை காமிச்சான். அதை பார்த்த உடனே தாவூத் அலி மயக்கம் விட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த மீசானுடைய தராசு தட்ட கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைவெளி அந்த அளவுக்கு பெரிய மீசானுடைய தராசு தட்ட அல்லாஹ் கேட்டாங்க, தாவூத் அலி இவ்வளவு பெரிய மீசானுடைய தராசுகளை எப்படி நன்மையை நாங்கள் அழைத்து செய்வது? சின்ன பேட்டாதான் இவ்வளவு பெரிய பேட்டாது அழக முடியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் யாரால நன்மை நிரப்ப முடியும்? தாவூத் அலி கேட்டாங்க. அதாவது சொன்னா நிரப்ப முடியும். காரணம் தெரியுமா? உண்மையாய் என்னை பயந்த ஒரு அடியான் என் மீது அச்சம் கொண்டு ஒரு பேச்சம்பழம் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த நன்மையை கொண்டு இந்த முழு தராசு மீதான தட்டி என்ன நிரப்ப முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காமித்தார். ரமணான்ல எந்த நன்மையை நாம தொடர்ந்தோமோ அதே நன்மையில மீண்டும் தொடரும். அது தொழுகையா இருக்கட்டும், குர்ஆனா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், தான தர்மங்களா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் ரமணானில் தான் செய்வேன், ரமணானுக்கு பின்னால் என்ன என்று நாம் ஒதுங்கி செல்வது என்பது நாம் செய்வதில் மோசத்துக்காக மாறிவிடும். ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் சுவனத்துக்கு அழைத்து செல்லப்படுவான். சுவனத்துக்கு கிட்ட போயிடுவான். அப்பொழுது நரகத்துக்கு கிட்ட போயிடுவான். அப்பொழுது மலக்குமார்கள் கத்துவார்கள், அவனை நரகத்துக்கு அழைத்து செல்லாதீர்கள். அல்லாஹ் ஒரு சத்தம் விடுவான். ஒரு சின்ன காகிதத்தை வெளிப்படுத்துவான். அந்த காகிதத்துல தாயிலா இதல்வா அப்படின்னு எழுதியிருக்கோம். என்னன்னு பார்த்தா உலக வாழ்க்கையில நரகம் சென்ற அந்த மனிதன் ஒரு வாட்டி தாயிலா இதெல்லாம் சொன்னான். அந்த ஒரு வாட்டி சொன்னதுனால நரகத்துக்கு நசிவானவர் கொஞ்சம் திசை திருப்பி சொர்க்கத்தின் பக்கம் அந்த அழைத்து சென்றான் என்று ஹதீஸ்களை பார்க்க முடிந்தால் ரமலானில் சொன்ன அந்த லாயிலா இதெல்லாம் ரமலானோடு நீக்கக்கூடாது. ரமலானுக்கு பின்னால் அந்த நன்மை தொடரப்பட வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அருகாமையில் உட்கார்ந்து செய்வாங்க. பச்சை நிறை ஆடையோடு உட்கார்ந்து இருப்பாங்க. யார் யார சொர்க்கம் போறா, யார் யார நரகம் போறா, சொர்க்கம் போற வழி பார்ப்பாங்க, நரகம் போற வழி பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தாங்க ஒரு அடியார் நரகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த அடியார் தான் முகமது சேர்ந்தவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முகமது யாருமே உங்க ரொம்பத்தை சேர்ந்த ஒரு நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறான் என்று சத்தமிட்டு சொன்னவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிஞ்சு கட்டிட்டு போனாங்க. அந்த மலக்குமார்கிட்ட போய் அந்த மலக்குமார்களை தடுத்து முகமதை சேர்ந்தவர்கள் விட்டு விடுங்கள், நரகத்துக்கு அழைத்து செல்லாதீர்கள். மலக்குமார்கள் சொன்னார்கள், நீங்க எந்த நபியா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதான் நாங்க செய்வோம். அல்லாஹ் சொன்னதை செய்வோம், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வோம், அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் சட்டம் போடும் பொழுது அல்லாஹ்வே சட்டம் கொடுத்தது, மலக்குமார்களே முஹம்மதுக்கு கட்டுப்படுங்கள். அடுத்த காலமே அந்த அடியான் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு துண்டு சீட்டை வெளியாகிறான். அந்த துண்டு சீட்டை எழுதுச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி எழுதிருச்சு. அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், துன்யாவுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வாட்டி என் மீது நீ சரவாக சொன்னதை அல்லாஹ் எழுதி வைத்திருந்தான். நீ நரகம் செல்கிற பொழுது நீ சொன்ன அந்த ஒற்றை சரவா இன்றைக்கு ஒரு நரகத்திலிருந்து பாதுகாத்து இருக்கிறது. ரமலானை தொடர்ந்து சொன்ன லாயிலா இல்லல்லா, தொடர்ந்து சொன்ன சலாவாத்து, இது அத்தனையும் ரமலானை மாற்றமல்ல, ரமலான் கழித்து நாம் தொடர்ந்து சொல்லப்பட வேண்டும். அப்படி சொன்னால்தான் நம்மளுடைய இந்த ரமலான் நன்மைகள் பிரயோஜனமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். பெருநாளுடைய தினத்தன்று சந்தோஷங்கள் கொண்டாட்டும் என்ற அந்த தலைப்பிலும் நன்மைகள் தொடரும் என்ற தலைப்பிலும் நாம் எந்த செய்திகளை கேட்டோமோ அந்த செய்திகள் நினைவில் பதிய வைத்து நம் வாழ்நாள் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். குறிப்பாக பெருநாள் தினத்தன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்கள் சரபத்தில் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகணும். ஒரு நபர் குறைந்து 90 ரூபாவது கொடுக்கணும். அந்த 90 ரூபாய் கொடுக்கக்கூடிய ரூபாயில அனசி மதுவை சேர்ந்த ரூபாய் இருக்கிறதால எல்லாரும் அனுப்பிதான் 90 ரூபாய் கண்டிப்பா கம்பல்சரி கொடுத்தாகணும். வயிற்று இருக்கக்கூடிய கருவுக்கு கொடுத்தாகணும். நிறைய பேர் அந்த சித்ரா கொடுக்குற விஷயத்த கொஞ்சம் கூட சித்திரை இல்லாம இருக்கிறாங்க. ரசூல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குர்பானி கொடுத்த வசதி இருந்து கொடுத்தா நீ திடலுக்கு வராது. அதே போல சித்ரா கொடுக்காம நீ திடலுக்கு வராது அப்படின்னா நிறைய வாலிபர்கள் பெரியவங்க கட்ட கொடுக்குறாங்க. நிறைய வாலிபர்கள் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஒரு 90 ரூபாய் சித்ரா வயசு செய்யறதில்ல, ரமலான் பெருமாள் தொழிலுக்கு முன்னாள் குடுத்துட்டு திடலுக்கு வருதில்ல. ஏன் கொடுக்க சொன்னாங்க? ரமலான் நோன்பதில் ஏற்பட்ட குறைகள் அந்த சித்ரா சரி செய்யும் என்றார்கள். எனவே உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் குறிப்பிட்டுதான் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கணக்கிட்டு ஒரு 10 பேர் தான் தொகை வரும். அந்த ஒட்டுமொத்த தொகையை நான் பல தயாரிகள் சொன்னது போன்று ஜாம பலன் பிக்கிற மாதிரி பிக்காம அந்த ஒரு மொத்த தொகையை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களை தேடி போய் கொடுங்க. அதுதான் உண்மையான சித்ரா போய் சேரக்கூடிய இடம். அப்படி நீங்கள் செய்தால் அவர்களும் சந்தோஷமடைவார்கள். கொடுத்த ஒவ்வொருக்கும் முழு திருப்தி நன்மையும் கிடைக்கும். அதே போன்று ரமலான் பெருநாள் தினத்தன்று தொழிலுக்கு போகக்கூடியவர்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுண்ணத்து தெரியுமா? ஜமாத்தா பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு தக்பீர் முழக்கமிட்டு போறது. முடியாத பைக்ல போகலாம். நல்லா இருக்கிறவங்க நடக்கிறதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறோம். அது டாக்டர் சொன்ன காலகட்டத்திலே நடக்கிறான். 10 கிலோமீட்டர் நடக்கும். டாக்டர் வகி சொல்ற டாக்டர் ஆச்சு வரும். ஆனா அல்லாஹ் சொன்னா கேட்க மாட்டான். ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த ஒரு 6 கிலோமீட்டர் திடலுக்கு இந்த ஒரு ஜமாத்தா போனா எதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது எதை காட்டு தெரியுமா? ஒற்றுமையை காட்டு. மாற்றாரு பேசுறாங்க, உங்க பண்டிகைன்றீங்க, எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போறீங்க. இந்த குறைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதே போன்று அந்த பெருநாள் தினத்தன்று அதிகாலையில் குளிப்பது, அதிகாலையில் எந்திரிப்பது, புத்தாடை அணிவது,
குறிப்பா நறுமணம் போட்டுருப்பாங்க. எந்த வாலிபரும் திடலுக்கு வரும்போது நறுமணம் பூசிட்டே வரதில்லை. புது ட்ரெஸ் எடுத்து அப்படியே மாட்டிட்டு வந்துடுறாங்க. பெருநாள் நேரத்துல கண்களுக்கு சுருமாயிட்டு போடலாம்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சுற்றுலா ஒண்ணு தலப்பா கட்டிட்டு போவது. இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் சரியானவர்களாக இருந்தால் பெருநாள் தினத்துல சந்தோஷங்கள் போகும். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சரியத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. வெறும் வாட்ஸ்அப்ல மட்டும் அந்த பெருநாளுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்றது அது கிடையாது. எல்லாம் எந்த விஷயங்களை நாம் பேசுகிறோமோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நண்பாகியத்தை எல்லாம் நமக்கு வழங்குவானாக. எந்த ரமலானை நாம் தொடர்ந்து நன்மைகளை செய்யணுமோ அதே நன்மைகளை ரமலானுக்கு பின்னும் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.